குப்பை வண்டிக்கார அண்ணாச்சி புண்ணியத்துக்கு பக்கத்து ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டாரு. இனிமே நம்ம தான் தேடி அலையணும். இந்த ஊர்ல எதுவும் குப்பை வண்டி இருக்காதோ? இருந்த தேடி பிடிங்களே, அதுல ஏறி தேடி அலையலாம்ல. என்னம்மா, குப்பை வண்டியிலேயே காலத்தை ஓட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டியோ? நடந்தே போனா காலு வலிக்கும்ல, அதான் ஏதாவது வண்டியில போயிருவோன்னு பார்த்தேன். கால் வலிக்கு கை வலிக்குன்னுலாம் நினைச்சு கவலைப்படக்கூடாதுமா. இதே உன் மாமியார் காணாம போயிருந்தா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? எனக்கு தான் மாமியாரே இல்லையே, பிறவி எப்படி காணாம போவாங்க? சரி, மாமியார் இல்ல விட்டுரு. உங்க அம்மா காணாம போயிருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பியா? அது எப்படி சும்மா இருப்ப? வளைய வீசி தேடிட மாட்டேன். அதே மாதிரிதாம்மா, அம்மாவும் மாமியாரும் ஒண்ணுதான். மாமியார அம்மான்னு நினைச்சிட்டு தேடு. என்ன சொல்லுவீங்க? மாமியார போய் எப்படி அம்மான்னு நினைக்க முடியும்? மாமியாரை மட்டும் அம்மா மாதிரி நினைச்சு பாரு, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நினைச்சு பார்க்கலாம் ஒத்த ரோசா, ஆனா நினைச்சு பார்க்கறதுக்கு எங்க மாமியாரே இல்லையே. இருந்தாத்தானே நினைச்சு பார்க்க முடியும். அதுவும் கரெக்டு தான், உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். மாலா, பாத்திமாட்ட போன் அடிச்சு சாப்பாடு கொடுக்க சொல்லிட்டியா? சொல்லிட்டேன் ராதா, நீ கவனிக்கலையோ? குப்பை வண்டியில வரும்போதே போன் அடிச்சு சொன்னனே. நானும் இன்னைக்கு காலையில லேட்டா தான் எந்திரிச்சேன். இருந்தாலும் சும்மா இருக்கலையே, படக்குன்னு ஒரு தயிர் சோறை செஞ்சு உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்து விட்டுட்டேன். நம்ம காலையிலே சாப்பாடு கொடுத்து விட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். நான் இன்னைக்கு ரசம் வச்சிட்டோம்ல, ரசத்தை வச்சு துவையல் அரைச்சிட்டேன். அரைச்சி என் மவனுக்கு அழகா கொடுத்து விட்டுட்டேன். எத்தே, காலையில நம்ம என்ன செஞ்சோம் மறந்துட்டுத்தே. அடியே, காலையில 2 முட்டையை சோத்துல போட்டு கிண்டி கொடுத்து விட்டல. ஆமத்தே, பிரபுக்கு முட்டை சோறு செஞ்சு கொடுத்தேன்ல, ஞாபகமே இல்லை. வர வர ஞாபக மறதி அதிகமாயிட்டே போகுது. வயசாயிட்டுல மருமோளே, அப்படிதான் இருக்கும். என்னத்தே இப்படி பொசுக்குன்னு வயசாயிட்டுன்னு சொல்லிட்டீங்க? அப்படி எனக்கு என்ன வயசாயிட்டு? வெறும் 35 வயசு தானே ஆகுது. இதெல்லாம் ஒரு வயசா? வயசானதை கூட தாங்கிக்கிடலாம், நீ இப்படி மூஞ்ச வைக்கிறத தாங்க முடியலம்மா. தயவு செஞ்சு இப்படி மூஞ்ச வைக்காத. பன்னி மூஞ்சி வாய மாதிரி இருக்கு. பன்னி மூஞ்சி வாயனா? இந்த ஊர் நயன்தாரா நானு, என்னைய பார்த்து இப்படி பன்னி மூஞ்சி வாயன்னு சொல்லிட்டீங்களே, எனக்கு தாங்கவே முடியலையே. அடியே செல்ல மருமகளே, நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆனா என்ன, திடீர்னு கோட்டி பிடிச்ச மாதிரி பண்ணி மூஞ்சி வாய மாதிரி மூஞ்ச வச்சு காட்டுதியா? அதான் நல்லா இல்ல. அதைத்தான் இழிச்சவா சொன்னா. என் மனசுக்குள்ளேயே ரொம்ப நாளா இருந்துச்சு, அவ இன்னைக்கு படக்குன்னு சொல்லிட்டா. மாலா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உன் மனசு கஷ்டமா இருந்தா மன்னிச்சிருட்டி. இன்னும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏப்ரல் ஃபூல், ஏமாந்த காப்பி தூள். நல்லா ஏமாந்தீங்களா? எனக்கெல்லாம் ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் சும்மா உங்களை ஏமாத்தினேன். அட கடவுளே, முதலையாவது மூஞ்சி பண்ணி மூஞ்சி வாய மாதிரி இருந்துச்சு, இப்போ சர்க்கஸ்ல வர கோமாளி மாதிரில இருக்கு. ஆட போங்கம்மா, என்ன ரியாக்ஷன் கொடுத்தாலும் ஏதாட்டும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த மூஞ்சி தான் நல்லா இருக்குட்டி, இப்படியே வை, இதை மாற்றி மாற்றி காட்டாதே. இப்போ எல்லாரும் எங்க மாமியார தேட வந்தீங்களா, இல்ல ஊருக்குள்ள வந்து வித்த காட்ட வந்தீங்களா? அட ஆமா, இவங்க மாமியாரை தேடத்தானே வந்தோம். வந்த வேலையே மறந்துட்டேன். நல்லா மறந்தீங்கம்மா. எங்க அத்தை எங்க கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ, வாங்க போய் தேடுவோம். சரிட்டி, இங்க எங்க போய் தேடன்னு தெரியல, அதனால 2 பேரா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோமா? நான் முதலே சொல்லிருந்தேன்ப்பா, நான் மாலா கூட தான் போவேன், வேற யார் கூடயும் வரமாட்டேன். இவ என்ன எப்ப பார்த்தாலும் மாலா மாலான்னு மாலை பின்னாலே அலையுதா? நீ என் கூட வரியாக்கும், நான் நெட்டச்சி கூடல போலான்னு பார்த்தேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லட்டி, நீங்க 3 பேரும் சேர்ந்து போங்க. ஏற்கனவே 7 பேர் இருக்கோம் பாத்தீங்களா, 2 பேரை பிரிக்க முடியாது. அதனால நீங்க 3 பேரும் சேர்ந்து போங்க. நானும் இளிச்சக்காவும் போறோம், செல்வியும் அத்தை பாட்டியும் போட்டும். ஆட்டும் ஆட்டும், நல்லதா போச்சு. நான் அத்தை பாட்டி கூடயே போகணும், இளிச்சக்கா கூட போறேனே. அடியே, என் கூட வந்தா என்ன கேடு உனக்கு? நான் என்ன உன்னை கடிச்சு திங்கவா போறேன்? நீங்க வயசான ஆளு பாத்தீங்களா, விறுவிறுன்னு நடக்க மாட்டீங்க, மெதுவா ஆடி அசைஞ்சு வருவீங்க. நம்மளுக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. வேக வேகமா நடந்து போனாதானே சீக்கிரம் தேட முடியும். நான் மெதுவா போறேன்னா வயசான ஆளு பத்தியா, அதனால வேக வேகமா நடக்க முடியாது. அப்படியே மெதுவா நடந்து போவேன். போற வழியில அங்கங்க நிப்பேன். காப்பி வடை பச்சின்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு அப்படியே போவேன். என் கூட வர்ற ஆட்களுக்கும் அதெல்லாம் கிடைக்கும். நீ இவங்க கூட எல்லாம் போனேன்னு வச்சுக்கோயேன், தேடுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ஐ, சாப்பிடுறதுக்கு நல்லா கிடைக்குமா? அதான பார்த்தேன், உங்க கூடயே வரேன். செல்வி, முதல்ல போக மாட்டேன்னு இப்ப சோறுன்னு போறியோ? ஆமா, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். சரிட்டி, ஆள் பிரிச்சாச்சுல, கிளம்புங்க. ஆளுக்கு போய் தேடுங்க. அப்பப்போ ஒரு போன் மட்டும் அடிச்சு எங்க இருக்கோன்னு சொல்லிருங்க, சரியா? பிற நம்ம தொலைஞ்சிட்டா தேட முடியாது. சரி ராதாக்கா, வாங்க நம்ம போய் தேடுவோம். எல்லார் கையிலையும் போட்டோ கொடுத்துருக்குல, போட்டோவை காட்டி கேளுங்க, அப்பதான் தெரியும்.
பிள்ளைகளா மாமா சொல்றதை கேளுங்க. நல்லா படிக்கணும்னு நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கி அப்பா அம்மாக்கு பெருமையை தேடி தரணும். லட்சுமி, இந்த அண்ணாச்சியை பார்க்க நல்ல தெய்வீகமா இருக்காரு, நல்லவரா இருக்காருன்னு நினைக்கேன். இவர்கிட்டயே கேட்போமா? சரி இளிச்சக்கா, இவர்கிட்டயே கேளுங்க. அண்ணாச்சி கொஞ்சம் இங்க பாருங்களேன். என்னக்கா என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமா அண்ணாச்சி, உங்களை தான் கூப்பிட்டேன். என்னக்கா சொல்லுங்க. வெத்தலை பாக்கு பீடி சிகரெட் எதுவும் வேணுமா? என்னையா வாய் ரொம்ப நீளுது? உங்களை பார்த்த வெத்தலை பாக்கு பீடி சிகரெட் போடுற ஆள்க மாதிரியே தெரியுது. இந்த காலத்துல எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. அதுக்குன்னு பொம்பளை ஆட்களை பார்த்து பீடி சிகரெட் வேணுமாண்ணா கேப்பீரு? நாங்களாம் குடும்ப பொம்பளைங்க. சரிக்கா, தெரியாம சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணாச்சி எங்களுக்கு ஒரு தகவல் தெரியணும் அண்ணாச்சி. தகவல் தெரியணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கம்மா. ஏன்ட்ட வந்து எதுக்கு கேட்கீங்க? இங்க தகவல் சொல்லப்படும்னு நான் என்ன போட எழுதி வச்சிருக்கேன்? இளிச்சக்கா பார்க்க தெய்வீகமா இருக்காரு, நல்லவரா இருப்பாரு போல, இவர்கிட்டயே கேட்போம்னு சொன்னீங்க. இந்த முகரக்கட்டையா நல்லவரு இப்படி பேசுதாரு? அண்ணாச்சி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட கேட்கணும். அதை மட்டும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்பி போயிருவோம். இன்ஃபர்மேஷன் வேணுமா? அதான் கையில செல்லு வச்சிருப்பீங்கல்ல, கூகுள்னு தட்டி பாருங்க. அதுல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஏன்ட்ட வந்து எது கேட்கீங்க? ஏ அப்பா, உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு பதிலா அந்த சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டிருந்தா கூட பதில் சொல்லியிருக்கும் போல. எது கேட்டாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுதாரு. சரி சரி, என்ன தகவல் வேணும் கேளுங்க, சொல்லுதேன். அண்ணாச்சி இந்த போட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். இந்த போட்டோல இருக்கிற அம்மாவை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஏய் உங்களுக்கு என்னாச்சு? ஒரு சட்டை போடாத விளங்காத பைய கடத்திட்டு போயிட்டான். நானும் சட்டை போடாம தான் இருக்கேன். என்னையும் சந்தேகப்பட்டு கேட்கீங்களோ? ஐயையோ, உங்களை போய் சந்தேகப்படுவோமா? அவன் ஒரு மொட்டை தலையே சட்டை போடாதவன். நீங்களாவது பனியன் போட்டிருக்கீங்க, அவன் அது கூட போடல. அப்படியே வந்து வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போயிட்டான். நாங்க கேமரால பார்த்துட்டு தான் வந்து தேடுதோம். நேற்று ராத்திரி கடத்திட்டு போயிருக்கான். அப்படியா? ராத்திரி கடத்திட்டானோ? ராத்திரின்னா எத்தனை மணி இருக்கும்? ராத்திரி கரெக்டா ஒரு 12:30 மணில இருந்து 1:30 மணிக்குள்ள இருக்கும் அண்ணாச்சி. ராத்திரி 1:30 மணிக்கு நடந்த சம்பவத்தை பத்தி என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் 8 மணிக்கெல்லாம் கடையை மூடிட்டு வீட்டுக்கு போயிருவேனே. ராத்திரி பாத்தீங்களான்னு கேட்கல அண்ணாச்சி. பகல்ல இங்க எங்கேயாவது கூட்டிட்டு வந்தானா நீங்க பாத்தீங்களா? அதைத்தான் கேட்கேன். இல்லம்மா, இந்த குதிரைவால் போட்ட அக்காவை நான் எங்கேயும் பார்க்கல. சரி அண்ணாச்சி, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வரோம். என்ன இளிச்சக்கா, இவரும் பார்க்கலங்காரு. அவன் எந்த ஊர்ல கொண்டு வச்சிருக்கானே தெரியல. நம்ம இப்ப தான் ஒரு ஊருக்கு வந்து ஒரு கடையில கேட்டிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து கடைகள்ல கேட்டுக்கிட்டே போகும். யாருக்காவது தெரிஞ்சாலும் தெரியும். ஒரு கடைக்கே நாக்கு தள்ளுதே, இதை மாதிரி நான் எத்தனை கடையில போய் கேட்க? சரி வாங்க போவோம். ஐயோ, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. இந்த படுவாவி என்ன எப்போ விடுவான்னு தெரியலையே. வயிறு வேற ரொம்ப பசிக்கு. நேற்று ராத்திரி கொஞ்சோண்டு ரசம் ஊற்றி சோறு சாப்பிட்டேன். மருமவ புரோட்டா சாப்பிடுனா அதை கூட வேண்டான்ட்டு போய் படுத்துக்கிட்டேன். காலையில இருந்து காப்பி கீப்பி ஒன்றும் குடிக்கல. ஐயோ, வயிறு பசி வேற தாங்க முடியல. இந்த பாவி பைய கயத்தை வேற கொண்டு கெட்டி போட்டு வச்சுட்டா. அது வேற வயிற்ற போட்டு நெருக்கிட்டு கிடக்கு. அது வேற வலிக்கு. நான் எப்பந்தான் வீட்டுக்கு போவேன்னு தெரியலையே. இந்த இடத்துலயே உட்காந்து என் காலம் முடிஞ்சிரும் போலயே. கல்பனா டார்லிங், நான் வந்துட்டேன்னு சொன்னா ஹாய் சஞ்சய் வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லணும். நீ வந்தா என்ன, வராம நாசமா போனா எனக்கு என்ன? கல்பனா, உனக்காக நல்ல பெரிய கடையை தேடி பிடிச்சி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. இலை மொட்டை மண்டையா, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம்ல. இந்த கயத்தை மட்டும் அவுத்து விட்டுரு. நான் வீட்டுக்கு போகணும். வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. ஐயையோ, நீ வெளியெல்லாம் போகக்கூடாது கல்பனா. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. நீ போனீன்னா கொலகாரங்க உன்னைய மறுபடியும் கொன்றுவாங்க. நீ இங்கே இருந்தாதான் உனக்கு பாதுகாப்பு. ஏ கடவுளே, என் உயிருக்கு ஆபத்தே இவனால தானே. வீட்டுக்குள்ள நல்ல கதவு மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தவளை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டுட்டு உயிருக்கு ஆபத்துன்னு இவன் உயிரை போட்டு வாங்குதானே. கல்பனா, இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடத்தானே செய்யணும். கயிறு அவுத்து விடு, சாப்பிடுதேன். கயிறு எதுக்கு அவுக்கணும்? அது நல்லா தானே இருக்கு. அப்படியே இருக்கட்டும். நானே உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுதேன். அட கடவுளே, சாப்பிட்றதுக்காக கயிறு அவுத்து விடுவான். நம்ம ஓடிடலான்னு பார்த்தா இவன் உடமடைக்கானே. உசாரால இருக்கா? இந்த கல்பனா, சிக்கன் லெக் பீஸு சாப்பிடு, நல்லா இருக்கும். இல்லை, என்னை தயவு செஞ்சு விட்டுருல. நான் உன் கல்பனா கிடையாது. நான் கனகலட்சுமி. சொன்ன புரிஞ்சுக்கோ. உன் கல்பனா வேற யாரோ. என்னைய விட்டுரு. நான் வீட்டுக்கு போகணும். என் மருமவன் என்னைய தேடிக்கிட்டு இருப்பா. சாப்பிட சொன்ன சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு உன் சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். தூரம் எடுத்துட்டு போ. வர நீ சரியே இல்லை கல்பனா. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேக்க. எப்போ பார்த்தாலும் இங்கேருந்து ஓடுறதுலேயே குறியா நிற்க. இப்படியே விட்டா சரியா வராது. பேசாம நாளைக்கே உனக்கும் எனக்கும் கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். இல்லை, நான் வயசான பொம்பளை. என்னைய படா படுத்தாத. தயவு செஞ்சு விட்டுரு. அது எப்படி உன்னைய விட முடியும்? ஒரு தடவை விட்டதுக்கே அவனுக்கு உன்னை கொன்னுட்டானுங்க. 2வது தடவை அது மாதிரி விட முடியாது. நான் இந்த தடவை விடவே மாட்டேன். உன்னை விட்டு போகவும் மாட்டேன். நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். அதுக்கு பிறகு நம்ம 2 பேரும் இந்த வீட்டில் தான் சந்தோஷமா இருக்க போறோம். ஏ கடவுளே, கல்யாணம்னு இப்படி கழுத்தா இருக்கானே. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க?
சரி கல்பனா, இந்த சாப்பாடை இங்கே வச்சுட்டு போகிறேன். உனக்கு வேணும்னா நீ சாப்பிட்டு கொன்ன. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நாளைக்கு நம்ம கல்யாணம் பத்தியா, போய் மாலையும் தாலியும் வாங்கிட்டு வந்துருதேன். கையோட சேர்த்து கெட்டி போட்டுட்டு இந்த சோறை சாப்பிட்டுட்டு போறான். இவளை விளங்குவானா? மருமோளே, எப்படியாவது வந்து என்னைய காப்பாத்து மருமோளே. தாலி எப்படி வாங்கணும்னு தெரியலையே. சரி, ஒரு மஞ்சள் கயிறை வாங்கிட்டு வந்து கட்டிடுவோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கிற கடைகள்ல பூரா விசாரிச்சாச்சு, யாரும் பார்க்கலங்காங்க. இப்போ நம்ம எங்க போய் தேட? ஏக்கா, இங்கே பக்கத்து கடைகளில் இருக்கிற சிசிடிவி கேமராலாம் கேட்டு பார்ப்போமாக்கா? அவன் பஸ்ஸுலேயோ ரயில்லையோ எதுலேயோ வந்திருந்தான்னா நம்மளுக்கு தெரிஞ்சிரும்ல. அடியே, சிசிடிவி கேமரா ரெக்கார்டெல்லாம் நம்ம போய் கேட்டா கொடுக்க மாட்டாங்கடி. யாரோ நினைச்சு சந்தேகப்படுவாங்க. அதெல்லாம் போலீஸ்காரங்க தான் போய் கேட்கணும். நம்ம தான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து கேட்பாங்க. நம்ம சும்மா விசாரிக்க மட்டும் செய்வோம். அவன் தான் நம்ம ஊர்ல இருந்து ரயில்லையோ பஸ்லயோ போகலையே, குறுக்கு பாதையில தானே போனா. குறுக்கு பாதையில போனானா அங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்தி வச்சுட்டு வந்திருப்பா. அதனால அங்க போய் வண்டியில ஏறி போயிருப்பா. எந்த வண்டியில போனா எங்க போனான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆமாம், ராதாக்கா சொல்கிறது உண்மைதான். அப்போனா நம்ம பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் தேடுறது வேஸ்ட்டா? இவ சொல்ற மாதிரி பார்த்தா நம்ம தேடுறது வேஸ்ட் தான். நம்ம இங்க தேடக்கூடாது, நம்ம ஊருக்குள்ள தான் போய் தேடணும். ஒருவேளை அவன் வண்டியில வராம நடந்தே வந்திருந்தான்னா உங்க அத்தையை தூக்கிட்டு, அப்போ ஊர்ல இருக்கிறவங்க யாராவது பார்த்துருப்பாங்கல்ல. ஊருக்குள்ள போய் பார்த்தா தெரிஞ்சிரும். என்னக்கா இப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு? எங்கே போய் தேடன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கே. நம்ம உங்க அத்தை போட்டோ கொண்டு வந்ததுக்கு பதிலாக தலைவர் வீட்டு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் இருந்துச்சுல, அதுல அந்த மெண்டல் போட்டோ இருந்துச்சுல, அவனை கொண்டு வந்திருக்கணும். அந்த போட்டோவை கொண்டு வந்து தேடி இருந்தா இந்த ஊர்ல யாராவது அவனை பார்த்துருப்பாங்க. அவன் வீடு எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆமாம், இதெல்லாம் இங்கே வந்து சொல்லுங்க. அங்கேயே சொல்லியிருந்தா ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கலாம்ல. சரி, இப்போ என்ன? இன்னைக்கு தேடிட்டு கிடைக்கலன்னா நாளைக்கு போட்டோ எடுத்துட்டு வருவோம். அப்போ தினம் இந்த ஊர்லேயே தேடி அலைய சொல்லுதீங்களா? அவங்க இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஏதாட்டும் ஒரு வழி கிடைக்கும் டி, மனசு தளர விடாதீங்க. வாங்க போய் தேடுவோம். ஏங்க சாப்பிடுங்க. சோத்தை வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? மனசே சரியில்லை ராணி, ரொம்ப கவலையா இருக்கு. ஏங்க இன்னும் அந்த நெடுவாளி மாமியார் கிடைக்கலையோ? இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர் பொம்பளைங்களும் தேடி போயிருக்காங்க. இன்னும் ஒரு தகவலும் தெரியல. அதுக்கு நீங்க சாப்பிடாம இருந்தா காணாம போனவுக்கு கிடைச்சிருவாங்களா? சாப்பிடுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை காணும். அவங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, தேடி போன பொம்பளைகள் பூரம் சாப்பிட்டுச்சோ இல்லையோ, என்ன சாப்பிடுங்க. அவங்க காணாம போயிட்டாங்கன்னு உனக்கு கவலையா இல்லையா? நான் ஏன் கவலைப்படணும்? நம்ம ஊர்க்காரிகளுக்கு பூரா தினம் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்குன்னு நம்ம சாப்பிடாம அலைய முடியுமா? அவங்க பிரச்சனையை தூக்கி நம்ம தலையில போட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இந்த ஊர் தலைவர், நான் அப்படிலாம் இருக்க முடியாது. ஊர் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா என்னால் தாங்க முடியாது. ஊர் பூரம் கேமரா போட்டிருக்கோம், எல்லாரும் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த பையன் வீட்டுக்குள்ளே வந்து தூக்கிட்டு போயிருக்கான். அப்போனா ஊர் பாதுகாப்பு என்ன லட்சணத்தில் இருக்கு? அதை எப்படி சரி பண்ணன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா சாப்பிடுன்னுக்கிட்டு இருக்க. ஊர்க்காரங்க பின்னாலேயே சுற்றிக்கிட்டு அலைஞ்சு ஒழுங்க சாப்பிடாம வைக்காம இருந்து உடம்ப பாருங்க, தண்ணி பிடிக்கிற ஓஸ் பைப்பு மாதிரி ஆயிட்டு. இன்னும் என்ன ஆகணும்? தலைவரை இருக்கிறது தானே பிரச்சனை. அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிருங்கன்னு. என்கிட்ட தலைவி பதவியை கொடுங்க, நான் ஊரை எப்படி பார்த்துக்கிடுதேன்னு பாருங்க. நீ தலைவி ஆயிட்ட இந்த ஊரில் யார் இருப்பா? ஊர் மக்கள் பூரா ஊரை காலி பண்ணி ஓடிடுவாங்க. இருந்தா எனக்கு என்ன, ஓடனா எனக்கு என்ன? ராணி, இப்படியெல்லாம் பேசலாமா? மனசாட்சி இல்லாமல் பேசாத. நம்ம ஊர் ஆளுக்க நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி, அவங்களெல்லாம் எங்கேயும் விட்டு கொடுக்க கூடாது. ஆமாம், ஊராளுக்கன்னு ஊராள்களை தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்கள் தலையிலே மிளகா அரைக்க போகிறாங்க. அப்போந்தான் தெரியும். ஊர் ஆட்களை பற்றிலாம் குறை சொல்லாதம்மா, எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. அதான் ஒரு இளிச்சவாய தலைவர் சிக்கியிருக்காரே, அவளுக்கு இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடுதீங்க. பிறகு அவளுக்கு நல்லவளா தானே இருப்பாளுக. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஊர்க்காரங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கே நான் சொன்னோம்ல, என்னை தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு. தனியாக நான் எப்படி வீட்டில் இருப்பேன்னு பயப்பட்டேன்னா இல்லையா? இப்போ அந்த பொம்பளையை கடத்தினதுக்கு பதிலாக என்னைய கடத்திட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? நானா உன்னை வீட்டில் தனியாக இருக்க சொன்னேன்? நான் உன்னை வாண்டு தானே கூப்பிட்டேன். நீ தான் வரமாட்டேன்னு இங்கே இருந்த. பிறகு என்னையே சொல்லுத? நான் வரலன்னு சொன்னால் நீங்களும் போகாமல் இருக்க வேண்டியதானே? எதுக்கு குதிச்சுக்கிட்டு ஓடுதீரு? அது எப்படி? ஆரஞ்சு மண்டையே நம்மகிட்ட வேலை பார்க்குற பையன், அவனுக்கு கல்யாணம்னா போக வேண்டாமா?
கல்யாணம் தான் இங்கேயே முடிஞ்சிட்டுல, அதுக்கு தான் கொண்டு போய் ஒரு 10 சென்ட் இடத்த கொடுத்தீரு. அக்கௌண்ட்ல லட்ச லட்சமா எனக்கு தெரியாம பணத்தை போட்டு வச்சிருந்துருக்கீரு. அதெல்லாம் கொண்டு கொடுக்க தானே செஞ்சீரு. அது காணாததுக்கு இப்போ ரிசப்ஷனுக்கு வேற ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீரு. பம்பாயில் கொண்டு எண்ணத்தை கொடுத்துட்டு வந்தீரோ தெரியல. பாம்பாயில் போயெல்லாம் நான் ஒன்றும் கொடுக்கலம்மா, சும்மா போய் பார்த்துட்டு மட்டும்தான் வந்தேன். யாருக்கு தெரியும், இங்கே ஒரு 10 சென்ட் எழுதி வச்ச மாதிரி அங்கே போய் ஒரு 10 சென்ட் எழுதி வச்சிருக்காம வந்திருப்பீருன்னு என்ன நிச்சயம்? ஏன் இப்படியெல்லாம் பேசுத? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, இப்போ என்ன திடீர்னு உனக்கு பேய் பிடிச்சிட்டோ? ஆமாம், எனக்கு பேய் பிடிச்சிட்டு இப்போ உங்களை கடிச்சு திங்க போகிறேன். மெண்டல் பிடிச்ச மாதிரி பேசாத. ஊருக்காரங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லுதியோ? ஊர்க்காரங்களுக்கு உதவி செய்யாதீங்கன்னு சொல்லலை, பணத்தை கொண்டு அள்ளி அள்ளி கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லுதேன். இப்படியே பணத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் உங்கள் பிள்ளைகள் ரெண்டும் நடுத்தருவில் தான் நிற்கணும். பரம்பரை சொத்தை பூரம் பிள்ளைகள் பேரில் எழுதி வச்சுட்டேன். இது எனக்குன்னு நான் உழைச்சி சம்பாதிச்ச சொத்துல இருந்து தான் நான் ஊர்க்காரங்களுக்கு செய்யுதேன். அதெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, சரியா? உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. கெட்டுன பொண்டாட்டிக்கு இதெல்லாம் கேட்க உரிமை இல்லையா? ஏங்க சாப்பிடாம எங்கே போகிறீங்க? ஊர்க்காரங்களை விட சொத்து தான் முக்கியம்னு நினைக்கல. இந்த சாப்பாடை நீயே தின்னு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். டேய் மச்சான், சாயந்தரம் இன்னைக்கு 2 பேரும் படத்துக்கு போகுமா? படத்துக்கு தானே, தாராளமா போலாமே. எந்த படத்துக்கு போவ? தக் லைஃப் படத்துக்கு போகுமா? வேண்டாம்ப்பா, அந்த படத்துக்கு நேரத்தான் தான் போயிட்டு வந்தேன், ஒன்றும் புரியல. சரி, வேற ஏதாவது படம் போட்டிருப்பாங்க, அங்கே போய் பார்ப்போம். அடியே செல்வி, இங்கே 2 பேரும் நிற்கானுங்க பாரு, இந்த பயலுகிட்ட கேளு. சரி அத்தை பாட்டி, கேக்க. ஏப்பா தம்பிகளா, கொஞ்சம் இங்க பாருங்களே. என்னக்கா சொல்லுங்க. இந்த போட்டோல இருக்கிற அம்மாவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லக்கா, நாங்க பார்க்கலையே. ஏப்பா கண்ணை நல்லா தொடச்சிட்டு ஒரு தடவை நல்லா பாருப்பா, எங்கேயாவது பார்த்துருப்ப. ஏக்கா அதான் பார்க்கலன்னு சொல்லுதோம்ல, நாங்க எங்கேயும் பார்க்கல. ஏப்பா பேராண்டிகளா, எங்கேயாவது பார்த்துருந்தா சொல்லிருங்கப்பா. அவ என் ஃப்ரெண்டு காணாம போயிட்டா. ஏ பாட்டியம்மா, அதான் நாங்க பார்க்கலன்னு சொல்லுதோம்ல, எதுக்கு மறுபடியும் கேட்டு உயிரை வாங்குதீங்க? பேசாம போங்களேன். ஏப்பா தம்பி, கனவுலையாவது பார்த்துருப்பல்ல, பார்த்துருந்தா சொல்லியிருப்பா. என்ன பாட்டி, பைத்தியம் முடிச்சிட்டோம்? கனவுல பாத்தீங்களான்னு கேட்கீங்க? நாங்க தான் பார்க்கலன்னு சொல்லுதோம்ல, இடத்த காலி பண்ணுங்க. அத்தை பாட்டி, கொஞ்சம் இந்த போட்டோவை பிடிங்க. ஏல சின்ன பயலுகளா, யார பார்த்து பைத்தியமானு கேட்டீங்க? நாங்க 2 பேரும் யாரு தெரியுமா? நாங்க 2 பேரும் பெரிய போலீஸ் ஆபீசர். ஐயோ, போலீஸ் ஆபீசரா? சாரி மேடம், தெரியாம பேசிட்டோம். ஒரு போலீஸ் ஆபீசரையே நீ எதிர்த்து பேசியிருக்க, இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? சத்தியமா தெரியாது மேடம், சாரி, எங்களை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி பேச மாட்டோம். நீங்க 2 பேரும் பண்ண தப்புக்கு உங்க 2 பேருக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஐயோ, தூக்கு தண்டனையா? வேண்டாம் மேடம், தூக்குல எல்லாம் போட்டுறாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆவல. தூக்குல தொங்கின பிறகு கல்யாணம் எப்படிப்பா நடக்கும்? மேடம், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க மேடம், நாங்க செய்யுதோம். அந்த போட்டோல இருக்கிற அம்மாவை பாத்தீங்களா இல்லையா, அதான் கேள்வி. மேடம், நாங்க உண்மையை தான் சொல்லுதோம் மேடம், நாங்க சத்தியமா அவங்கள பார்த்ததே இல்லை. சரி, இதுக்கு மேல அவங்கள பாத்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், புரிஞ்சுதா? மேடம், எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் கொடுக்கணும்னு சொல்லுங்க, நாங்க வந்து சொல்லுதோம். நாங்க 2 பேரும் மஃப்டியில இருக்கிற சிஐடி போலீஸ் ஆபீசர். அதனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா எங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து ரகசியமா உளவு பாக்குறவங்க. நீங்க எங்க போன் நம்பருக்கு நேரா போன் பண்ணி சொல்லுங்க. சரி மேடம், அந்த போட்டோல இருக்கிற அம்மாவை நாங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லிருந்தோம். சரி சரி, 2 பேரும் முதல்ல வண்டியை விட்டு இறங்குங்க. மேடம், அதான் அவங்கள பார்த்தா சொல்லுதோம்னு சொல்லிட்டோம்ல, பிறகு எதுக்கு வண்டி விட்டு இறங்க சொல்லுதீங்க? 2 போலீஸ் அதிகாரி கால் வலிக்க தரையில நின்னுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு அப்படி ஒய்யாரத்துல சீட்டு கேட்கும். முதல்ல வண்டியை விட்டு கீழே இறங்கு. மேடம், உங்களுக்கு கால் வலிக்குன்னு நீங்க வண்டியில உட்காரலான்னு பாத்தீங்களோ? சரி உட்காருங்க மேடம். வண்டியில உட்கார்றதுக்கு வண்டி கேட்கல, இந்த வண்டியை எடுத்துட்டு போய் தான் இந்த அம்மாவை நாங்க தேட போறோம். செல்வி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பெரிய கேஸ் ஆயிர போகுது. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அத்தை பாட்டி. நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்கி நடக்க முடியாது. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் வண்டியில போவோம், அதுக்கு பிறகு வேணா வண்டியை எங்கேயாவது விட்டுட்டு போயிருவோம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலை. அதெல்லாம் சரியா படும், இருங்க நான் பேசிக்கிடுதேன். என்னப்பா இன்னும் வண்டியை மறைச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க? 2 பேரும் தூர தள்ளி போங்க, எங்களுக்கு வண்டி தேவைப்படுது. ஏட்டி வண்டிங்கியே, வண்டியை யார் ஓட்டுவா? என்னைய பத்தி என்ன நினைச்சீங்க? நான் ஒரு ஆளினால் அழகு ராணி. எனக்கு வண்டியும் ஓட்ட தெரியும், ஏரோப்ளேனும் ஓட்ட தெரியும்.
அப்படியாட்டி வண்டி நல்லா ஓட்ட தெரியுமா? அப்ப நான் வண்டி எடு போவோம். மேடம் வண்டி இல்லாம போனா எங்க அப்பா திட்டுவார் மேடம். நான் என்ன வண்டியை தலையில தூக்கிட்டு வீட்டுக்கா கொண்டு போக போறேன்? வண்டி எடுத்துட்டு போய் இந்த அம்மாவை தேட போறோம். கொஞ்ச நேரம் தேடிட்டு உன் வண்டியை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன். நீ போய் வாங்கிக்கோ. உங்க அப்பாட்ட சொல்லு, ஒரு நல்ல காரியத்துக்காக வண்டியை கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. சரியா? சரி மேடம், நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க. அத்தை பாட்டி வந்து வண்டியில ஏறுங்க. வாரமட்டி. ஏழை சின்ன பயலுகளா, நான் அந்த கை உடஞ்சு போய் கிடக்கம்ல, என்னால் எப்படி வண்டியில் ஏற முடியும்? என்னை தூக்கி வண்டியில் உட்கார வைங்க. சரி மேடம். ஏல பாத்துல அவங்க வயசான ஆபீசரா இருந்தாலும் எங்க பெரிய ஆபீசரு, எதுவும் ஆயிர போகுது, பார்த்து உட்கார வைங்க. சரி மேடம். அத்தை பாட்டி உட்காந்துட்டீங்களா? கிளம்புவோமா? ஏட்டி ஏறி உட்காந்துட்டேன். ஆனாலும் எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? அது யாருக்கு தெரியும்? என்னடி சொல்லுத? வண்டி ஓட்ட தெரியும், ஏரோப்ளேன் ஓட்ட தெரியும்னு? எங்க வீட்டுக்காரு வண்டி ஓட்டும் போது எத்தனை நாள் நான் பார்த்திருக்கேன். அவர் இப்படித்தான் கையை வச்சு திருக்கிக்கிட்டே வருவாரு. அதே மாதிரி எனக்கு திருக்க தெரியாதா என்ன? ஏரோப்ளேன் வந்து நான் எப்ப பார்த்திருக்கேன்னா, டிவில எல்லாம் படத்துல காட்டுவாங்க பாத்தீங்களா, 2 பேர் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பட்டன் எல்லாம் அமுக்கிட்டு இருப்பாங்களே, அதே மாதிரி 4 பட்டன் அமுக்குனா ஏரோப்ளேன் போகுது. என்னது, வண்டி ஓட்டுறதையும் ஏரோப்ளேன் ஓட்டுறதையும் பார்த்துருக்கியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அத்தை பாட்டி. இப்ப நான் திருக்கிற திருக்குல வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. யாத்தே, வண்டி ஓட்ட தெரியும், வண்டியில ஏறு ஏறுன்னு சொல்லி ஏத்தி விட்டு இப்படி கவுத்திட்டாளே. இந்த பயலுக்கு 2 பேரும் நின்று வேடிக்கையில பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. வந்து தூக்கி விடுதானுங்களான்னு பாரு. ஏம்மா, கை மட்டும்தானே அடிபட்டிருக்குன்னு பார்த்தேன். இப்ப மொத்த எலும்பையும் நொறுக்கி விட்டுட்டாளே, சோழியை முடிச்சு விட்டுட்டாளே பாதவத்தி. எங்க வீட்டுக்காரு வண்டி ஓட்டும் போது இப்படித்தானே திருக்குவாரு. அவரு திருக்குனா மட்டும் வண்டி போகுது, நான் திருக்குனா இப்படி வண்டி கவுந்துட்டே.